இன்று உலக வனவிலங்கு தினம் கடைபிடிக்கப்படும் நிலையில் வேலூர் மாவட்ட வனப்பகுதியில் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட விலங்குகளை பாதுகாக்க தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம். மனித குலத்திற்கு உணவு, உடை, தங்குமிடம் மற்றும் வருமான ஆதாரத்தை வழங்குவதில் விலங்குகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த விலங்கினங்கள் காலப்போக்கில் வறட்சி, தீ விபத்துகள், வெள்ள பாதிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு இயற்கை சீற்றங்களால் அழிந்து வருகின்றன. விலங்கினங்கள் மற்றும் தாவரங்களை பாதுகாப்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் மார்ச் 3ஆம் தேதி உலக வனவிலங்கு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு வன உயிரின பாதுகாப்பு நிதியம் மக்களிடமும் பூமியிடமும் முதலீடு செய்வோம் என்ற கருப்பொருளுடன் கொண்டாடப்படுகிறது. வேலூர் மாவட்டத்தில் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் வனப்பகுதிகள் அமைந்துள்ளன. இந்த வனப்பகுதிகளில் நூற்றுக்கணக்கான விலங்கினங்களும் பறவை இனங்களும் காணப்படுகின்றன. குறிப்பாக கனியம்பாடி அருகே உள்ள அமர்தி வன உயிரின பூங்காவில் நரி வகைகள், மான்கள், பாம்புகள், முதலைகள் மற்றும் மயில்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான பறவை இனங்களும் பாதுகாக்கப்பட்டு சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. காடுகளில் இருந்து வெளியே வரும் விலங்குகளையும் காடுகளில் தீ வைக்கும் சமூக விரோதிகளை குறித்தும் பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தால் வனங்களையும் வன விலங்குகளையும் பாதுகாக்க தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட வன அலுவலர் திரு குருசாமி தெரிவித்தார். இந்த வனவிலங்குகள் ஏதாவது காற்றிலிருந்து வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கு தனி வசதிகள் ப்ரொவைட் பண்ணணும். பறவைகளுக்காகவும் தனி வசதிகள் கொடுக்கலாம். அதே மாதிரி தீ பிரச்சனைகள் அதிகமா வரும். மலையிலிருந்து கீழே வர்ற தீ பிரச்சனைகள் வேலூர் மாவட்டம்ல போன வருஷம் அதிகமா இருந்துச்சு. இந்த வருஷம் அது கம்மி ஆகணும். நமக்கு மக்கள் நோண்டி, ஊர் மக்கள் நோண்டி, கிராம மக்கள் நோண்டி நிறைய சப்போர்ட் தேவைப்படும். அமிர்தி வன உயிரின பூங்காவின் வனச்சரகர் திரு பிரபாகரன் கூறும்பொழுது, உங்க கிராமங்களுக்கு உள்ள வர்ற மிருகங்களை துன்புறுத்தாம, அதை அடிக்காம, தீயிடாம பாதுகாக்கணும். இதற்காக நம்ம வனத்துறை சார்பில் அந்தந்த கிராமங்கள்ல பீட் வாட்சர், பீட் கார்டை தனித்தனியா நியமிக்கப்பட்டிருக்காங்க. காட்டுக்குள்ளேருந்து வர்ற விலங்கை மறுபடியும் காட்டுக்குள்ள அதற்கான தட்பவெப்ப நிலை சூழலுக்கு நம்ம திருப்பி அனுப்பப்படும். வன உயிரின பூங்காவிற்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூறும்பொழுது, வன விலங்குகள் காட்டுல இருந்து தவறி வந்துடுது அப்படின்னா அதுக்கு நாங்க ஒரு பாதுகாப்பாக அரண் அமைத்து ஒரு டீம் அமைத்து இருக்கின்றோம். உடனே வனத்துறையின் அனைத்து நண்பர்களும் சேர்ந்து முதல்ல போய் அதை பாதுகாத்து கொண்டு போயிட்டு நாங்க காட்டுல விட்டுறோம். குள்ள நரி பார்த்தோம், முள்ளம்பன்றி பார்த்தோம், கிளி பார்த்தோம். எல்லா பறவைகளும் ரொம்ப அழகா இருந்துச்சு. எங்க குழந்தைங்க பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்.